Hello everyone, welcome to Veranda Race. So, இன்னைக்கு வந்து compound interest உடைய basics and other related ஆன questions தான் பார்க்க போறோம். So, இப்போதான் SBI PO மெயின்ஸ்க்கான ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிளியர் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் யாருக்கெல்லாம் கிளியர் ஆகலையோ ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமில் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ குட் ஆஃப்டர்நூன் Rabin and Kavipriya, good afternoon. So Veranda Race la join பண்ணனும் அப்படினா both offline and online ல வந்து classes போயிட்டு இருக்கு. So அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. So அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே. So next வந்து January 24th வந்து ஆன்லைனுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸை வந்து கோகுல் சார் எடுத்துட்டு போறாங்க. ஓகேவா? ஸோ 7 to 8:30 வரைக்கும் ஆன்லைன் ஃப்ரீ டெமோ கிளாஸை January 24th வந்து நடக்க போகுது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நேற்று January 10th வந்து ஆன்லைனுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸ் நடந்தது. ஸோ அதை அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னா அகெயின் நெக்ஸ்ட் வீக் January 24th வந்து டெமோ கிளாஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆக மாட்டேங்குது. கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ப்ரிலிம்ஸாக இந்த இயரில் ப்ரிலிம்ஸ் என்ன மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக. ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டலாக வந்து 3 மெத்தட்ஸில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான சம்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ எந்த கொஷினுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணால் ஆன்சர் ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிறோன்னா அதுக்கான ஃபார்முலா என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து amount which is equal to principal into 1 plus r by 100 the whole power n. Okay va? So amount which is equal to principal into 1 plus r by 100 the whole power n. Okay. Joaldrin, good afternoon. Okay. So இதில் இருந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எழுதணும் அப்படின்னா ஜென்ரலாக அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதிலேருந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எழுதுகிறோம் அப்படின்னா என்ன வரும்? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா. ஸோ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 தி ஹோல் பவர் n மைனஸ் பி. அண்ட் இங்கே பியை காமனாக எடுத்துட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 தி ஹோல் பவர் n மைனஸ் 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாஸ் இது தான். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 தி ஹோல் பவர் n அண்ட் அமௌண்ட் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இதுலேருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்றதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா கொஷின்ஸையுமே ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஸோ அகெயின் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுல நெக்ஸ்ட் என்ன வரும்? இது வந்து ஆனுவலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே. கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலாஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க? காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஹாஃப் இயர்லி அப்படின்னா டோட்டலாக 1 இயருக்கு 12 months இருக்குது. 1 இயருக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்குது? 12 months இருக்கு. ஹாஃப் இயர் அப்படின்னா எத்தனை மந்த்ஸ் வரும்? 6 months வருமா? அப்போ 1 இயரில் எத்தனை ஹாஃப் மந்த்ஸ் இருக்கு? 2 half months இருக்கா? ஸோ ஹாஃப் இயர்லியை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃபாக குறையும் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இன்ட்டு 2 times ஆகும். ஏன்னா 1 இயரில் 2 half years இருக்கு. அப்போ 6 months 1 6 months 1. ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் இயர்ஸை இன்ட்டு 2 பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 6 months அண்ட் நெக்ஸ்ட் 6 months. ஸோ n வந்து 2 ஆகுது அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாதியாக குறையுது. எப்போவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்கும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பெர் ஆனம்க்கு இருக்குமா? அப்போ 12 monthsக்கு தான் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ எனக்கு ஹாஃப் இயருக்கு வேணும் அப்படின்னா இந்த R% அப்படின்றது by 2 ஆயிடுமா?
ஓகே பெர் ஆனம்க்கு ஆர் பர்சன்டேஜ் எடுக்கும்போது half இயருக்கு அப்படின்னா by 2 ஆயிடும் அண்ட் அதே மாதிரி 1 இயர்ல 2 half years இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன ஆகுது டபுள் ஆகுது சிமிலர் அதே மாதிரி குவார்ட்டர்லிக்கும் எடுத்துக்கலாமா ஓகேவா ஸோ குவார்ட்டர்லி அப்படின்னா 3 months தான் ஓகேவா ஸோ 12 monthsக்கு ஆர் பர்சன்டேஜ் அப்படின்னா ஓகேவா ஸோ 12 monthsக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா குவார்ட்டர்லி அப்படின்னா 3 months தான் அப்போ 3 monthsக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு வரும் ஆர் பர்சன்டேஜ் பை 4ன்னு வருமா அப்போ குவார்ட்டர்லியில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பை 4 ஆகும் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இன்ட்டு 4 ஆகுமா 3 months எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 இயர்ல எத்தனை குவார்ட்டர்ஸ் வரும் 4 குவார்ட்டர்ஸ் வரும் ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன ஆகும் இன்ட்டு 4 times ஆகும் ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஹாஃப் இயர்லிக்கு அண்ட் குவார்ட்டர்லிக்கு இந்த ஃபார்முலாஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலா வந்து half yearlyக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் amount which is equal to principal into 1 plus half yearly அப்படின்னா r by 2 by 100 into whole power 2n ஓகே ஸோ அதே மாதிரி குவார்ட்டர்லியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா amount which is equal to principal into 1 plus r by 4 by 100 whole power 4 power n ஆயிடும் ஓகே ஸோ எதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஹாஃபாக கம்மி பண்ணுறோம் இல்லை இன்ட்டு 1/4 பண்ணுறோம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஏன் மல்டிபிள் ஆகுது அப்படின்றது புரியுதா ஓகே ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே பர் ஆனம்க்கு இருக்கும் ஹாஃப் இயர்லி அப்படின்னா 6 months ஸோ 6 monthsக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோன்னா அது ஹாஃபாக குறையும் அதே இது குவார்ட்டர்லி அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 4 ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இன்ட்டு 2 times அண்ட் இன்ட்டு 4 times ஆகும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத வந்து நிறைய மெத்தட்ஸில் சால்வ் பண்ணலாம் அப்படின்றது ஓகேவா ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் என்னது ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது ஓகேவா ஸோ இன்னொரு மெத்தடை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரீ மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ எவ்ரி இயர் வந்து லைக் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வர்றது வந்து ட்ரீ மெத்தடாக இருக்கும் அண்ட் தேர்ட் ஒன் வந்து லைக் இந்த 10% when rate of interest வந்து 10% 20% ஸோ இந்த மாதிரி ஹோல் வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு லைக் பர்சன்டேஜஸை வச்சு சால்வ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இதில் எந்த கொஷினுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லைக் ஃபார்முலா மெத்தடை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அபவ் 3 இயர்ஸுக்கு மேலே வருது அப்படின்னாலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் பெஸ்ட் அப்ரோச் வந்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அபவ் 3 இயர்ஸுக்கு மேலே லைக் 4 5 என்னோட வேல்யூ வந்து ஓகேவா ஸோ என்னோட வேல்யூ வந்து அபவ் 3 இயர்ஸுக்கு மேலே போகுதுனாலே மோஸ்ட்டாக ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க வென் n வந்து 2 years அண்ட் 3 இயர்ஸாக இருக்குது அப்படின்னா ட்ரீ மெத்தடில் சால்வ் பண்ணுறது வந்து ஃபாஸ்டஸ்ட் வேகமாக இருக்கும் அண்ட் 10% 20%ன்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம பர்சன்டேஜ் வேல்யூஸை கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பேசிக்காக என்ன ஃபார்முலாஸ் ஸோ ஆனுவலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன வரும் ஹாஃப் இயர்லிக்கு என்ன வரும் குவார்ட்டர்லிக்கு என்ன வரும் அப்படின்றத தான் பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாமா ஓகே ஸோ ஒரு எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிரின்சிபலை வந்து லைக் 1 lakhன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ பிரின்சிபல் வந்து 1 lakh இருக்குது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அண்ட் இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அப்போது ஃபர்ஸ்ட் இயரில் பிரின்சிபல் வந்து என்னது 1 lakh ஓகேவா அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும் 1 lakhல 10% கால்குலேட் பண்ணணுமா அப்போது 10,000 அப்படின்றது வருமா நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஸோ அமௌண்ட் என்னது 1,10,000 ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் அவங்க எவ்வளோ டியூரேஷன் சொல்கிறாங்களோ அந்த டியூரேஷனுக்கு வந்து
எப்படி தான் இருக்கும், பிரின்சிபல் வந்து சேமாக தான் இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காது, எவ்ரி இயர் வந்து பிரின்சிபல் சேமாக இருக்காது. ஓகேவா? ஸோ இனிஷியலாக பிரின்சிபல் வந்து 1 lakhன்னு இருக்குது, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில். அந்த 1 இயரோட எண்டில் அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ, 1,10,000. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் கிடைக்கிற அமௌண்ட்டு தான் நெக்ஸ்ட் இயரோட பிரின்சிபலாக இருக்குமா? நெக்ஸ்ட் இயரோட பிரின்சிபல் என்னது, லைக் 1,10,000 அப்படின்றது தான் செகண்ட் இயரோட பிரின்சிபலாக இருக்கும். ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் தி டியூரேஷனில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் தான். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்ரி இயர் பிரின்சிபல் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிறது எப்படி இருக்கும், ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட்டு தான் நெக்ஸ்ட் இயரோட பிரின்சிபல். ஓகேவா? ஸோ இப்போ பிரின்சிபல் வந்து 1,10,000 இருக்கு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும், இந்த 1,10,000ல 10%. 1,10,000ல 10% எவ்வளோ, 11,000. அப்போ செகண்ட் இயரோட எண்டில் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ, 1,21,000. செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,000. அண்ட் அப்போ செகண்ட் இயரோட எண்டில் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 1,21,000. ஸோ இந்த செகண்ட் இயரோட எண்டில் கிடைக்கிற அமௌண்ட்டு தான் இது வந்து செகண்ட் இயரா. ஓகேவா? ஸோ செகண்ட் இயர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் இயரோட எண்டில் கிடைக்கிற அமௌண்ட் தேர்ட் இயருக்கு என்னவா இருக்கும், பிரின்சிபலாக இருக்குமா? ஸோ தேர்ட் இயரோட பிரின்சிபலாக இருக்கும். தேர்ட் இயரோட பிரின்சிபல் என்னது, 1,21,000. அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது, 12,100. ஓகே, அப்போ அமௌண்ட் வந்து என்னவா இருக்கும், 1,32,100 அப்படின்றதா, சரி 1,33,100. ஓகேவா? ஸோ இந்த இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ப்ரீவியஸ் இயரோட இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில். ஓகேவா? ஸோ இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட் வந்து எதுக்கு ஈக்குவல், நெக்ஸ்ட் இயரோட பிரின்சிபலுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இதை யூஸ் பண்ணியும் சம்ஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு என்னவா இருக்கும், பிரின்சிபலாக இருக்கும் அப்படின்றது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி தான் இருக்கும், சேமாக இருக்கும். ஒரு பிரின்சிபல் 10 lakh, rate of principal 1 lakh, rate of interest வந்து 10%. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் ஃபர்ஸ்ட் இயருக்கு 10,000 தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் ஃபார் ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் என்ன வரும், 10,000 தான் வரும். ஸோ வென் பிரின்சிபல் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ 10,000 அப்படின்றது தான் வரும். ஸோ அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வென், ஓகேவா, ஸோ வென் பிரின்சிபல் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக இருக்கும்போது சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் ஒன்லி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொஷின்ஸை சால்வ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பிரின்சிபல் வந்து 1 lakh, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000. ஸோ பிரின்சிபலில் இருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ், 10%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கு, இந்த 10,000 அப்படின்றது பிரின்சிபலில் 10%. நெக்ஸ்ட் செகண்ட் இயருக்கு பிரின்சிபல் வந்து 1,10,000 அண்ட்
செகண்ட் இயருக்கு ப்ரீவியஸ் இயரோட பிரின்சிபல் அங்கே இருக்கும், அது ஓகே. பட் இங்கே என்ன எடுத்துப்போம், பிரின்சிபல் வந்து 1 lakh இருக்கு அண்ட் செகண்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு. ஸோ பிரின்சிபல் வந்து 1 lakh அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் இயருக்கான சிஐ மட்டும் என்ன வந்தது, 10,000. இந்த 10,000 அப்படின்றது பிரின்சிபல்ல 10%. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு 1 to 2 இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்குன்னா இந்த 10,000 plus 11,000. அப்போ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு வந்தது, 21,000 வந்ததா. ஸோ இந்த 21,000 அப்படின்றது பிரின்சிபல்ல எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, 21%. அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னது, 10,000 plus 11,000, 21,000. 21,000ஓட இதையும் ஆட் பண்ணணுமா, 12,100. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 21ஓட 23, 33. ஸோ 33,100. ஸோ இது வந்து லைக் பிரின்சிபலில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், 33.1%. ஓகேவா. ஸோ 33.1%. ஸோ இது எல்லாமே என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ வென் பிரின்சிபலை என்னன்னு எடுத்துப்போம் இந்த இடத்துல, அந்த 1 lakh அப்படின்றது வந்து 100% நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பிரின்சிபலை ஆல்வேஸ் 100% தான் கேல்குலேட் பண்ணுவோம். வென் பிரின்சிபல் வந்து 100% இருக்கு அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு 10% வரும், செகண்ட் இயருக்கு 21% கால்குலேட் பண்ணால் போதும், தேர்ட் இயருக்கு 33.1% வந்து கால்குலேட் பண்ணால் போதும். ஓகேவா. அப்போ பிரின்சிபல் 100 அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அண்ட் இதில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட் எழுதலாமா. ஓகேவா. ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது வந்து பிரின்சிபல், இது வந்து சிஐ அண்ட் இங்கே வந்து பிரின்சிபல். அப்போது அமௌண்ட் அப்படின்றது என்ன வந்துடும், 100 plus 10, 110%. இங்கே 121%. இங்கே 133.1%. அமௌண்ட் அப்படின்றது என்னது, அமௌண்ட் அப்படின்றது பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தானே அமௌண்ட். அப்போ 100 plus 10, 110, 100 plus 21, 121, 100 plus 33.1, 133.1. இப்போ இது ரெண்டையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஸோ 121 அப்படின்றது 11 ஸ்கொயர், 133.1 அப்படின்றது 11 கியூபோட வேல்யூவா. ஓகேவா. ஸோ அப்போது 10% வரும்போது 10% CI for 2 years அப்படின்னா 11 ஸ்கொயர் அப்படின்றது வந்து அமௌண்ட்டாக இருக்குது அண்ட் 11 கியூப் அப்படின்றது வந்து என்னவா இருக்குது, 3 இயர்ஸுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ சிமிலர் அதே மாதிரி இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%க்கு பதிலாக 20% இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 20% வரும், செகண்ட் இயருக்கு லைக் 12 ஸ்கொயர் என்னது 144. ஸோ அமௌண்ட் வந்து என்னவா ஆகிடும், 144 அப்படின்றது ஆகும். ஓகேவா. ஸோ அதனால தான் அந்த 10%, 20%, 30% வரும்போது ஃபார் எனி வேல்யூக்கு நம்ம டோட்டலாக இந்த வேல்யூஸை மட்டுமே கன்சிடர் பண்ணிப்போம். ஒருவேளை அவங்க கிவன் கொஷினில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் 2 இயர்ஸுக்கு 21%க்கு மட்டும் ஈக்குவல் பண்ணுவோம். ஒருவேளை அவங்க 2 இயர்ஸுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அதை 121%க்கு வந்து ஈக்குவல் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இது வந்து ஃபார் அரவுண்ட் ஹோல் வேல்யூஸுக்கு மட்டும் எடுத்துப்போம். 10% வரும்போது 11 ஸ்கொயர் அண்ட் 11 கியூப் வந்து 2 and 3 இயர்ஸ் ரெஸ்பெக்டிவாக வரும். வென் 20% கொடுக்குறாங்க அப்படின்னா லைக் 12 ஸ்கொயர் அண்ட் 12 கியூப் அப்படின்றது தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வரும். ஓகேவா. ஸோ 3 இயர்ஸுக்கு மேலே
நம்பர் ஆஃப் இயர்ஸ் போகுது அப்படின்னாலே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லை 10% 20%ன்ற மாதிரி வேல்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரின்சிபல் என்ன வேணா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா கிவன் பிரின்சிபல்ல இருந்து நம்ம 33.1% என்னன்னு கால்குலேட் பண்ணாலே நமக்கு அதுதான் ஆன்சர். இல்லை கிவன் பிரின்சிபல் சம் வேல்யூஸாக இருக்கட்டும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இருக்கு அப்படின்னா நம்ம ஃபார்முலாவோ இல்லை ட்ரீ மெத்தட்லையோ நீங்கள் சால்வ் பண்ண வேண்டாம். டைரெக்டாக பிரின்சிபல்ல இருந்து 21% கால்குலேட் பண்ணால் அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபார் ஹோல் வேல்யூஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோமா? ஓகேவா? ஸோ வென் பிரின்சிபல் வந்து 100%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இருக்கு. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு சிஐ வந்து 10% தான் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 11 ஸ்கொயர் என்னது 121. ஸோ அதில் 21% மட்டும் 100 சப்ராக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் வர்றது மட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். 100 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது அமௌண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 33.1%. இதே மாதிரி 20%க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா, ஃபர்ஸ்ட் இயருக்கு சிஐ வந்து எவ்வளோ 20% தான். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 12 ஸ்கொயர் என்னது 144. ஸோ அதனால 44% மட்டும் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 12 கியூப் என்னது 1728. ஸோ அதில் 100 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 72.8% வரும். ஸோ சிமிலர் இதே மாதிரி ஆர் ஈக்குவல் டு 30%க்கும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 30%. ஸோ செகண்ட் இயருக்கு என்ன வந்துடும், செகண்ட் இயருக்கான சிஐ வந்து 69%. ஸோ தேர்ட் இயருக்கு வந்து டோட்டலாக 2197 வரும். 100 போச்சு அப்படின்னா 1. ஸோ 219.7 இதில் 100 போச்சு அப்படின்னா 119.7% அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ வென் ஆர் ஈக்குவல் டு 10, 20, 30. ஸோ மேக்ஸிமமாக 30 கேட்டதில்லை, பட் 10 and 20ல் ஃபார் 2 years and 3 years இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இதில் ஆக்சுவலாக இந்த 4 வேல்யூஸை வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 10 இயர்ஸுக்கு 11ஓட ஸ்கொயர் அண்ட் கியூப், 20க்கு 12ஓட ஸ்கொயர் அண்ட் கியூப், அண்ட் 30க்கு 13ஓட ஸ்கொயர் அண்ட் கியூப்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து வென் 10% அண்ட் 20% கொடுக்கும்போது மோஸ்ட்டாக நம்ம இந்த மெத்தடில் வந்து சால்வ் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ட்ரீ மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த ட்ரீ மெத்தட் அப்படின்றது என்னன்னா, let us take எக்ஸாம்பிள் பிரின்சிபலாக என்னென்னு எடுத்துக்கலாம், 2 lakhsன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 15%ன்னு இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 10, 20 இல்லாமல் இன்பிட்வீனில் அவங்க எந்த வேல்யூஸ் கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணிப்போம், இந்த ட்ரீ மெத்தட் அப்படின்றதுல சால்வ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபார் n வந்து 3 years இருக்குது. ஸோ இதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீ மெத்தட் அப்படின்றது என்னன்னா, பிரின்சிபல் வந்து 2 lakh. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எழுதணும். 2 lakhல 15% அப்படின்றது என்ன வரும், 10% வந்து 20,000, 5% வந்து 10,000. ஸோ ஓவராலாக 15% அப்படின்றது 30,000. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் இயருக்கு எழுதணும். செகண்ட் இயருக்கு எழுதுகிறோம் அப்படின்னா
ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல இருந்து அந்த 15% கால்குலேட் பண்ணணும். ஸோ 2 lakhல 15% என்ன வரும்? அகைன் 30,000 தான் வரும். ஸோ ட்ரீ மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம எத்தனை இயர் இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு எழுதிட்டோம், இப்போ செகண்ட் இயருக்கு எழுதுறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லா வேல்யூஸுக்குமே வந்து 15% கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் இயருக்கு எழுதும்போது ப்ரீவியஸாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அந்த எல்லா வேல்யூஸுக்குமே 15% அப்படின்றத இல்லை அவங்க கொடுத்துருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு வந்தாலே ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு ப்ரீவியஸாக நமக்கு பிரின்சிபல் மட்டும்தான் இருக்குது, அதனால் பிரின்சிபல்லேருந்து 15% கால்குலேட் பண்ணிட்டோம். செகண்ட் இயருக்கு ஃபஸ்ட்டு பிரின்சிபல் இருக்குது, பிரின்சிபல்லேருந்து 15% வந்து 30,000. அகைன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இயரில் 30,000 இருக்கா, இதுக்கு 15% கால்குலேட் பண்ணணும். ஸோ 30,000ல 10% வந்து 3,000, 5% வந்து 1,500. ஸோ என்ன வரும்? 4,500. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எழுதணும். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா வேல்யூஸுக்குமே என்ன பண்ணணும்? 15% கால்குலேட் பண்ணணுமா? அப்போ பிரின்சிபல்ல இருந்து 15% அப்படின்னா என்ன வரும்? அதே 30,000 தான் வரும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸாக எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 1 2 3. ஸோ இந்த ஒவ்வொரு வேல்யூக்குமே 15% அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ 30,000க்கு 15%ன்றது என்ன வரும்? 4,500. ஸோ இதுக்கு என்ன வரும்? இதுக்கு ஒரு 4,500 அண்ட் இங்கே ஒரு 4,500 வருமா? ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு 4,500 அப்படின்றது வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம எழுதுகிற வேல்யூ இதுக்கான 15%, இதுக்கான 15%, இல்லை ஓவராலாக இந்த 60,000ன்றதை கால்குலேட் பண்ணி 15% போட்டாலும் சரி. பட் ஜென்ரலாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ரீவியஸாக இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவுக்குமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கான 15% வந்து 4,500, இதுக்கான 15% வந்து 4,500, ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 9,000 அப்படின்றது வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லாஸ்ட் 4,500 இருக்கா, ஸோ இதுக்கும் என்ன பண்ணணும்? 15% கால்குலேட் பண்ணணும். 15% கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? 10% வந்து 450, 5% வந்து 225. ஸோ என்ன வரும்? 675. ஸோ 3 இயர்ஸுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை இப்போ எழுதிட்டோமா? ஸோ அவங்க சிஐயை மட்டும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணி வர்றது தான் வேல்யூ. ஸோ 30,000 + 30,000 + 30,000 என்ன வந்துடும்? 90,000 + 9,000 + 4,500, 13,500 + 675. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? லாஸ்டில் 75 அப்படின்றது 5 + 6 வந்து 11, ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ? 10,000, சரி 1,04,175 அப்படின்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லைக் அந்த ட்ரீ மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ரீவியஸாக ஃபர்ஸ்ட் இயர் எழுதுகிறோன்னா அதுக்கு முன்னாடி பிரின்சிபல் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மட்டும் 15% கால்குலேட் பண்ணால் போதும். செகண்ட் இயர் எழுதும்போது பிரின்சிபலுக்கு 15%, ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு 15% எழுதணும். அதே மாதிரி செகண்ட் இயர் எழுதும்போது பிரின்சிபலுக்கு 15, ஃபர்ஸ்ட் இயரில் வந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு செகண்ட் இயரில் வந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே ப்ரீவியஸாக என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து அவங்க கொடுத்துருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக இந்த மெத்தடை வந்து when number of years வந்து 2 years or 3 years கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். when என்னோட வேல்யூ அபவுட் 3 இயர்ஸுக்கு மேலே போதுனாலே பெஸ்ட் அப்ரோச் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்ரோச் வந்து
ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது ஓகேவா ஸோ இதை தவிர 10% 20% கொடுக்கும்போது லைக் வென் ஆர் வந்து 10% நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years இருக்குது அப்படின்னா டேரெக்டாக 21% வந்து பிரின்சிபலில் கால்குலேட் பண்ணலாம் அண்ட் ஆர் ஈக்குவல் டு 10% வென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 அப்படின்னா டேரெக்டாக 33.1% அப்படின்றத கால்குலேட் பண்ணும் ஓகேவா ஸோ இது எல்லாமே இருக்க இன்னொரு சைடு என்ன வரும் அப்படின்னா லைக் இந்த சிஐலேயே ஃபார் 2 years ஒன்லி ஓகேவா ஸோ என் வந்து 2 years மட்டும் கொடுத்துருக்கும் போது ஓகேவா ஸோ 3 years கிடையாது 2 years மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வராது ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ இன்ட்டு XY by 100 ஓகே ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் ஜென்ரல் ஃபார்முலா பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வேல்யூஸ் நெகட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் XY by 100 ஃபார் n equal to 2க்கு நீங்கள் இதே ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபார் எனி வேல்யூ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணா இருக்கட்டும் ஃபார் 2% சொல்கிறாங்க அப்படின்னா ஓகேவா ஸோ லெட் அஸ் டேக் எக்ஸாம்பிள் 6% எடுத்துக்கலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 6 + 6 plus 6 into 6 36 by 100 which is equal to 12.36% அப்போ principal வந்து always 100% அப்போ when 2 years in சொல்லும்போது நான் rate of interest 6 இருக்கு அப்படின்னா 12.36% மட்டும் calculate பண்ணலாமா ஸோ இந்த 12.36%யும் எவ்ரி டைம் நம்ம இப்படி calculate பண்ணணுன்றது கிடையாது ஓகேவா ஸோ எவ்ரி டைம் என்ன பண்ண வேண்டாம் இப்படி கால்குலேட் பண்ண வேண்டாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 6% செகண்ட் இயருக்கும் 6% தான் அப்போ ஓவராலாக 2 yearsக்கு என்ன வந்துடும் 12% அப்படின்றது வந்துடும் பட் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால சம் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் ஆட் ஆயிருக்கும் அந்த ஆட் ஆன வேல்யூ வந்து என்னது பாயிண்ட் அதனுடைய ஸ்கொயர் பை 100 இங்கே அதுதானே இருக்குது 6 + 6 வந்து 12 ஸோ அது 6 +ன்னு எழுதாமல் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அது இன்ட்டு 2 times பாயிண்ட் அந்த நம்பரோட ஸ்கொயர் பை 100 ஓகேவா அப்போ என்ன வருது 12.36ன்னு வருது இப்போ இதே மாதிரி வென் ஆரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% n வந்து 2 yearsன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ டேரெக்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துடும் 2 into 6 வந்து சாரி 2 into 8 வந்து 16% 0.8 ஸ்கொயர் என்னது 64 by 100ன்னு என்ன வரும் 0.64% வருமா ஸோ சம்டைம்ஸ் யூனிட் டிஜிட்டை பேஸ் பண்ணி மட்டுமே கால்குலேட் பண்ண முடியும் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் வென் என்னோட வேல்யூ வந்து 2 அப்படின்னா ஃபார் எனி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் அந்த நம்பர் இன்ட்டு ஸ்கொயர் இப்போ லைக் 12% எடுத்துக்கிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் 12 into 2 வந்து 24 12 ஸ்கொயர் வந்து என்னது 144 144 by 100 அப்படின்னா என்ன வந்துடும் 1.44ன்னு வருமா ஓகேவா இங்கே 144 by 100ன்னு வரும் ஸோ இங்கே 1.44ன்னு இருக்கும் அப்போ இந்த 24ஓட 1 ஆட் பண்ண என்னது 25.44% ஓகேவா ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கலாம் ஃபார் என்னோட வேல்யூ 2 yearsக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் வேல்யூஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒவ்வொரு கொஷினையும் எல்லா கொஷினையும் ஒரே மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது ஒவ்வொரு கொஷினையும் ஒவ்வொரு மாடலில் இல்லை ஒவ்வொரு டைப்ஸில் தான் சால்வ் பண்ணுவோம் ஸோ அது நீங்கள் மோர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஞாபகம் வரும் ஓகேவா ஸோ இப்போ ஓரளவு பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து கிளியராக இருக்காலாம் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா basic concepts clear okay so questions பார்க்கலாம் first question
the compound interest on rupees 10,000 in 2 years at 4% per annum, the rate the interest being compounded half yearly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் வந்து 10,000 இருக்கு, 2 years 4% per annum, half yearlyன்னு சொல்லியிருக்காங்க. half yearlyன்னு சொல்லும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆயிடும்? பாதியா குறைஞ்சிடுமா? ஸோ 4/2 என்னது? 2%. number of years வந்து என்ன ஆகும்? into 2 times ஆகுமா? ஸோ 2 years இருக்கு. ஸோ 2 into 2 என்னது? 4. when rate of interest வந்து above 3க்கு மேலே என்னோட வேல்யூ 3க்கு மேலே போகுதுனாலே பெஸ்ட் அப்ரோச் வந்து எதில் சால்வ் பண்ணுறது? ஃபார்முலாஸில் வந்து சால்வ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டுடைய ஃபார்முலா என்னது? பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்ன? ஓகேவா? ஸோ 2 வந்து 50 டைம்ஸ் இங்கே கேன்சல் ஆகுமா? ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 10,000 ஓகேவா இன்ட்டு இங்கே 50 + 1. ஸோ 51/50 வந்து 4 டைம்ஸ் நம்ம சால்வ் பண்ணணுமா? ஓகேவா? ஸோ இந்த கொஷினை நார்மலாக ட்ரீ மெத்தடில் போட்டால் கூட டைம் அதிகமாக தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ பெஸ்ட் ஃபார்முலாலே சால்வ் பண்ணலாம். இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 4 zeros இருக்குது. அண்ட் இங்கேயும் 4 zeros வந்து கேன்சல் பண்ணிக்கலாமா? ஓகேவா? ஸோ 4 0 கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக 50ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 200 டைம்ஸ், அகைன் 50ஆல் இங்கே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 4 டைம்ஸா? ஓகேவா? ஸோ 50ஆல் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது? அகைன் 5ஆல் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா ஓகேவா? ஸோ இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 10.2, இங்கேயும் 5ஆல் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 10.2 அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இங்கே டெசிமலுக்கு இங்கே வந்துடுமா? ஸோ 4 into 10.2 into 10.2 into 5.1 into 5.1. ஓகே. ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இந்த இடத்துல ரெண்டுலையும் 2 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 into 10.2 தி ஹோல் ஸ்கொயரா? ஓகேவா? ஸோ 10.2னா 102க்கான ஹோல் ஸ்கொயரை கால்குலேட் பண்ணணும். ஸோ 102ஓட ஹோல் ஸ்கொயர் என்ன வந்துடும்? 04. ஸோ 104. ஓகேவா? அப்போது 104.4 into இங்கே 51 ஸ்கொயரா? ஸோ 51 ஸ்கொயர். 51 ஸ்கொயர் வந்து என்ன வந்துடும்? 1 அதிகமாக இருக்கிறதுனால 01. ஸோ 26. ஸோ 2601. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணால் என்ன வருது? 4 4s are 16. 16 into 1 6. ஸோ லாஸ்ட் டிஜிட் 6 இருக்கிறதுனால 912.86. ஸோ 834. லாஸ்ட் டிஜிட்டை மல்டிபிள் பண்ண வரலையா? 4 4s are 16 தானே? ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 824.32. ஓகே. ஸோ வர்றது வந்து இங்கே அமௌண்ட்டு, பட் நமக்கு தேவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதிலிருந்து சப்ராக்டும் பண்ணணும். கரெக்டாக? வர்ற ஆன்சர் என்னது? இது வந்து அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணணும்? பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணணும். பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணால் வர்ற வேல்யூ என்னவாக இருக்கும்? 824.32. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இதிலிருந்து 10,000 சப்ராக்ட் பண்ணால் வர்ற வேல்யூ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ வென் 4 இயர்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஈவன் நம்ம ட்ரீ மெத்தடில் சால்வ் பண்ணால் கூட ஈவன் அதுவும் லென்த்தியாக தான் வரும். பட் ட்ரீ மெத்தடில் ட்ரை பண்ணுறது அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ வர்ற வேல்யூ வந்து அமௌண்ட். ஸோ நமக்கு தேவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணி போடணும்.
ஓகேவா? So first one க்கு என்ன answer? So 824.32. Okay, next one. The compound interest on 16,000 for 9 months at 20% per annum, interest being compounded quarterly. So compounded quarterly ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ rate of interest என்ன ஆகும்? By 4 ஆகுமா? அப்போ 5%. Number of years வந்து என்ன ஆகும்? Into 3 பண்ணுவோம். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? For 9 monthsக்கு மட்டும்தான் என்ன ஆகுது? Compounded quarterly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 இயருக்கு 12 months. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு 9 months தான் தேவை. ஸோ 9 monthsல எத்தனை குவார்ட்டர்ஸ் இருக்கும்? 3 இருக்கா? ஓகேவா? ஸோ ஒரு குவார்ட்டருக்கு 3 months. ஸோ 9 monthsல எத்தனை குவார்ட்டர்ஸ் இருக்கும்? 3 இருக்கு. ஸோ அதனால இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னோட வேல்யூ என்னன்னு தான் வரும்? 3 அப்படின்றது தான் வரும். ஓகேவா? ஸோ வென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்க இயர்ஸில் கொடுக்கும்போது அது இன்ட்டு 4 அப்படின்றது வந்து பண்ணுவோம். ஓகேவா? பட் இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறதே 9 months. ஸோ 9 monthsல எத்தனை குவார்ட்டர்ஸ் இருக்கும்? 3 times ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ என்னோட வேல்யூ வந்து 3. ஸோ வென் என்னோட வேல்யூ 3 இருக்கு அப்படின்னா நம்ம ட்ரீ மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாமா? எங்கள் பிரின்சிபல் வந்து என்னது? 16,000. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5% அப்படின்னா என்ன வரும்? 800. 10% வந்து 10% வந்து 600. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 800. ஸோ செகண்ட் இயருக்கு அகெயின் 5% வந்து 800. இங்கே 5% என்ன வரும்? 40 வரும். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னுக்கு அகெயின் பிரின்சிபலுக்கு 800. ஸோ இதுக்கு 40, இதுக்கு 40. 40 + 40 என்னது? 80. அண்ட் இங்கே 5% என்ன வந்துடும்? 2 வந்துடுமா? இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்ன வருது? 800 + 800 + 800 2400 + 120 + 2. இந்த மூணையும் ஆட் பண்ணால் வர்ற வேல்யூ என்னது? 2522. ஸோ ஆப்ஷன் 3 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் என்னது? 2522 அப்படின்றது. ஓகே, ஸோ இங்கே என்னோட வேல்யூ 3 தான். எதனால்? என்ன வந்து 9 monthsன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9 monthsல ஹவு மெனி குவார்ட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 quarters தான் இருக்கும். ஸோ அதனால என்னோட வேல்யூ 3. ஓகே, next one. If the rate of interest be 4% per annum for first year, 5% per annum for second year, and 6% per annum for third year, then the compound interest of 10,000 for 3 years will be. So இப்போ வரைக்கும் பார்த்ததுல காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது சேமாக இருந்தது. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க? எவ்ரி இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகுதான். ஓகே, அப்போ பிரின்சிபலை என்னன்னு கொடுத்துட்டாங்க? 10,000 இருக்குது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years. வென் 3 years இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரீ மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4%. அப்போது 10,000ல் 4% அப்படின்றது என்னது? 400. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் இயர். செகண்ட் இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5%. அப்போ பிரின்சிபல்ல இருந்து 5% கால்குலேட் பண்ணணுமா? 10,000ல் 5% எவ்வளோ? 500. நெக்ஸ்ட் இங்கே 5% கால்குலேட் பண்ணணுமா? 400ல் 5% எவ்வளோ? 20. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் இயருக்கு. தேர்ட் இயருக்கு என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 6% கொடுத்துருக்காங்க. அப்போ பிரின்சிபல்ல இருந்து 6% எவ்வளோ வரும்? 600 வரும். அகெயின் இங்கே 400க்கு 6%. 400க்கு 6%ஓட வேல்யூ என்னது? 24 ப்ளஸ் 500க்கு 6% கால்குலேட் பண்ணணுமா? 500க்கு 6% எவ்வளோ? 30. அகெயின் இந்த 20க்கு என்ன பண்ணணும்? 6% கால்குலேட் பண்ணணுமா? 20ல் 6% அப்படின்றது வந்து என்ன வந்துடும்? 1% வந்து 0.2, 6% வந்து 1.2. ஸோ இப்போ ஆட் பண்ணணுமா?
ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 வரணும், பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 வர்ற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். பட் ஆட் பண்ணால் என்ன வரும்? 400 plus 500, 900, 900 plus 600, 1500 plus இங்க 54 plus 20 என்னது 74 plus 1.2 which is equal to 1575.2 answer. ஓகே, ஸோ ப்ரீவியஸாக பார்த்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்ரி இயர் சேமாக இருந்தது. பட் இங்கே ஒவ்வொரு இயருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த இயரில் ப்ரீவியஸாக என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே அவங்க என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும். ஸோ தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர் 1575.2% அப்படின்ட்டு. ஓகேவா? 2. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The compound interest on 8,000 at 15% per annum for 2 years 4 months compounded annually. இங்க 2 years 4 months ன்னு சொல்லியிருக்காங்க. பட் compounded எப்படி தான் இருக்கு? ஆனுவலாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆனுவலாக இருக்கு அப்படிங்கும்போது எப்படி எடுத்துப்போம்? இங்கே பிரின்சிபல் வந்து 8,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி இருக்கு? 2 years 4 months இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் லாஸ்ட்ல 4 monthsக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 15%. 8,000ல 15% அப்படின்றது என்னது? 1200. நெக்ஸ்ட் செகண்ட் இயருக்கு 8,000ல 15% 1200. இங்க 15% கால்குலேட் பண்ணா 180 வரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 4 monthsக்கு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 12 monthsக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? 15%. 12 monthsக்கு 15%. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது 4 monthsக்கா. அப்போ 4 monthsக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும்? 12 வந்து இங்கே 3 times கேன்சல் ஆகும், 3 இங்கே 5 times கேன்சல் ஆகும். ஸோ 4 monthsக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. அப்போ லாஸ்ட்ல 4 monthsக்கு நம்ம 5% மட்டும் கால்குலேட் பண்ணால் போதுமா? அப்போ பிரின்சிபல்ல 5% அப்படின்றது எவ்வளோ? 400. இங்கே 5% எவ்வளோ? 60. இங்கே 5% எவ்வளோ? 60. ஸோ இந்த இடத்துல 60 plus 60 இங்கே ரெண்டுலையும் இருந்து 5% கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி 180ல இருந்து 5% கால்குலேட் பண்ணால் 9 வருமா? இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்ன வரும்? 12 plus 2 12, 12 plus 12 24, 24 plus 4 வந்து 2800 plus 60 plus 60 120, 120 plus 180 வந்து 300. இங்கே plus 9 ஆட் பண்ணால் 3109. ஸோ ஆப்ஷன் 3 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே 2 years அப்படின்னா இனிஷியலாக 2 yearsக்கு கால்குலேட் பண்ணிப்போம். அண்ட் அதுக்கப்புறமா 4 monthsக்கு 12 monthsக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% அண்ட் 4 monthsக்கு வந்து 5% அப்படின்றது வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். At what percent per annum will 3,000 amounts to 3,993 in 3 years if the rate of interest is compounded annually? So இதில் 3,000 வந்து principal, amount வந்து 3,993 and number of years வந்து 3 years சொல்லிட்டாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஓகேவா? ஸோ இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன வந்துடும்? இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் வர்ற வேல்யூவா? ஸோ 3,993லேருந்து 3,000 சப்ராக்ட் பண்ணால் வர்ற வேல்யூ என்னது? 993ன்றது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 993 அப்படின்றது பிரின்சிபலில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணலாமா? 2 zeros கேன்சல் ஆகிடும் அண்ட் 1 zeroக்கு இங்கே பாயிண்ட் வந்துடும். 3ஆல் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 33.1%. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கு? 33.1%. ஸோ வென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3,
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 33.1% வருது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தான் இருக்கும் 10% இருக்கும்போது தான் when number of years 3ல compound interest 33.1% வருமா ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 10% அப்படின்றது தான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸோ நெக்ஸ்ட் ஒன்னும் இதே மாதிரி சிமிலர் கொஷின் தான் in how many years will 2000 amounts to 2420 at 10% per annum compound interest so இங்க compound interest மட்டும் என்ன வந்துரும் 2420 minus 2000 which is equal to 420ன்றது so இந்த compound interest principalல எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணுவோமா 2 zeros கேன்சல் ஆயிரும் 1 0 கேன்சல் ஆயிரும் 21 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 21% இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க 10ன்னு கொடுத்துட்டாங்க ஸோ வென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 21% அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இங்கே என்னன்னு தான் இருக்கும் 2 years இருக்கும்போது மட்டும்தான் இது 21% வரும் ஸோ 6th ஒன்னுக்கான ஆன்சர் என்னது 2 years அப்படின்றது ஓகே நெக்ஸ்ட் ஒன் in what time will 1000 becomes 1331 at 10% per annum compounded annually ஓகேவா ஸோ பிரின்சிபல் வந்து 1000 amount வந்து 1331 rate of interest வந்து 10% ஸோ எத்தனை இயர்ஸில் இது அமௌண்ட் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் வர்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 331 அப்படின்றது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த 331 பிரின்சிபலை எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணணுமா பிரின்சிபல் வந்து 1000 ஸோ 2 zeros கேன்சல் ஆகிடும் 1 0க்கு இங்கே வந்துடும் அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 33.1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%ன்னு இருக்கு அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னது தான் 3 yearsா ஓகேவா ஸோ இதுக்கு அந்த வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம் ஃபார்முலாஸில் போடணுன்ற அவசியம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஒன் தி பிரின்சிபல் விச் வில் அமௌண்ட்ஸ் டு 270.4 in 2 years at the rate of interest 4% per annum compound interest ஓகேவா ஸோ தி பிரின்சிபல் விச் அமௌண்ட்ஸ் டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது என்னது அமௌண்ட்டா n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆறுன்னு இருக்கு ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க வென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து வென் 2 years இருக்கு அப்படின்னா அந்த x plus yல போடுவோமா ஓகேவா ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது n வந்து 2 years ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 இருக்கு அப்படின்னா 4 plus 4 என்னது 8 அண்ட் இந்த 8ஓட எதை ஆட் பண்ணணும் 4 ஸ்கொயர் என்னது 16/100 வந்து என்ன வந்துடும் 16/100னா 0.16 ஸோ இது வந்து என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பட் நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது அமௌண்ட் ஸோ அமௌண்ட் அப்படின்றது பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா பிரின்சிபல் வந்து ஆல்வேஸ் 100 அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.16% அப்படின்னா அமௌண்ட் வந்து என்னது 108.6%. So 108.16% உடைய வேல்யூ தான் 270.4 நமக்கு தேவை பிரின்சிபல் ஸோ 100% என்னன்றதை கால்குலேட் பண்ணாலே போதுமா ஓகேவா ஸோ இங்கே 270.4 4 டைம்ஸ் வந்து கேன்சல் பண்ணால் என்ன வரும் இன்ட்டு 4 பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்டு 4 பண்ணால் ஸோ இல்லை டெசிமல்ஸை கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும் இங்கே 0 ஆட் ஆகுமா இங்கே 1 டெசிமல் இருக்குது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 இருக்குது அப்படின்னா இங்கே 0 வந்து ஆட் ஆகும் ஓகேவா ஸோ இது வந்து 10 டைம்ஸ் அண்ட் இங்கே வந்து எத்தனை டைம்ஸ் வரும் 4 டைம்ஸ் வருமா ஓகேவா ஸோ 4 டைம்ஸ் வரும் ஸோ 4 வந்து இங்கே 25 டைம்ஸ் கேன்சல் ஆகும் 10 into 25 ஆன்சர் என்னது 250 அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேவா ஸோ இங்கே இந்த 108.16% தான் 270.4 அப்படின்றதை ஈக்குவல் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த 108.16% வந்து எப்படி வந்தது நம்ம வந்து அந்த x plus y plus xy by 100 படித்தோம் இல்லையா
ஸோ அதிலிருந்து டேரெக்டாக அந்த வேல்யூஸை போடலாம். ஸோ ஒவ்வொரு கொஷினையுமே ஃபார்முலா பேசிஸ்லேயோ இல்லை ட்ரீ மெத்தட்லேயோ சால்வ் பண்ண வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். A sum becomes 1352 in 2 years at 4% per annum compound interest. The sum is. The sum becomes அப்படின்னா amount தான் இதுவா. Number of years வந்து 2 years. Rate of interest வந்து %. Compound interest தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க. annum compound interest the sum is. ஓகேவா? அதாவது பிரின்சிபல் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கேயும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, 4% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது 8.16% இன் ப்ரீவியஸ் கொஷினில் தானே பார்த்தோம். அப்போ அமௌண்ட் வந்து என்னவா இருக்கும் 108.16%. அப்போ 108.16% உடைய வேல்யூ தான் 1352. ஸோ 100% உடைய வேல்யூ என்ன அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ணணுமா? ஓகேவா? ஸோ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டெசிமலை கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே 2 zeros வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ 1352. ஓகேவா? ஸோ எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகும்? 3 டைம்ஸ் வருமா? ஸோ 3 டைம்ஸ் வராது. 1000. ஸோ 6 டைம்ஸ் போட்டா, ஸோ 6ல் 8 டைம்ஸ் போட்டா 16 ரிமைனிங் 1. ஓகேவா? ஸோ 16 ரிமைனிங் 1 இருக்கும். 41. ஸோ 28. ஓகேவா? ஸோ 1352 வந்து இங்கே 8 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ இங்கே என்ன இருக்குது 100 இருக்குது. அண்ட் அகெயின் 4 வந்து 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இங்கே 25 அண்ட் 2 வந்து இங்கே 50 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 25 into 5 என்னது 125. ஸோ 1250 அப்படின்றது ஆன்சர். ஓகே. Next one. A sum of money on compound interest amounts to 10,648 in 3 years and 9,680 in 2 years. The rate of interest per annum. Okay, va? So sum of money compound interest amounts to. Okay, va? So third year oda endல அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து 10,648 and 9,688 in 2 years. அப்போ செகண்ட் இயரோட எண்டில் அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் 9,680. ஓகேவா? ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் இயரோட பிரின்சிபலாக இருக்குமா. இப்போ செகண்ட் இயரோட எண்டில் இருக்கிற இந்த அமௌண்ட் அப்படின்றது தேர்ட் இயருக்கு என்னவா இருக்கும் பிரின்சிபலாக இருக்குமா. அப்போ தேர்ட் இயரோட பிரின்சிபல் வந்து 9,680. தேர்ட் இயரோட எண்டில் அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோ 10,648. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயரா. அப்போ சிஐ ஃபார் அந்த 1 இயருக்கு என்ன வந்துடும் இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எடுத்தா 680 இருக்குது. ஸோ 680யோட 320 ஆட் பண்ணால் வரும். அண்ட் 320 இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 968. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னது 968 அப்படின்றது தான் 1 இயரோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 968. பிரின்சிபல் என்னது 9,680. ஸோ இந்த 9,000 பிரின்சிபல் 9,680ல் 968 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ 0 கேன்சல் ஆகிடும். இது 1 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு வந்துடும் 10% அப்படின்றது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த கொஷினில் ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் இயரோட பிரின்சிபல் அப்படின்ற கான்செப்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் இயரோட பிரின்சிபல் 9,680, தேர்ட் இயரோட அமௌண்ட் 10,648. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் 1 இயரோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபலில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணால் அதுதான் ஆன்சர். ஸோ 10% அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹோம்ஒர்க். இன் வாட் டைம் வில் 10,000 amounts to
13,310 at 20% per annum compounded half yearly. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுடைய பேசிக்ஸ் அண்ட் பேசிக் சம்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா ப்ரிலிம்ஸில் என்ன மாதிரியான சம்ஸ் வரும், இன்னும் என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். We will meet in next class. Thank you.